உண்மையிலே என்ன லவ் பண்ணுறியா? சாரி, சந்தேகப்பட்டு கேட்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ எனக்கு காதலிக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் தான் என் காதலை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐ லவ் யூ. அப்பாடா, ஒரு வழியா சொல்லிட்டேன். எப்படா இந்த வார்த்தையை சொல்வேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு வாட்டி சொல்லு. ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ. இப்ப நம்புறல? எனக்கு அப்பா கிடையாது. 4 வயசு இருக்கும்போதே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா இருந்த 2 வருஷம் கழிச்சு தாத்தா பாட்டி அம்மாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவர் நல்லவர் தான், ஆனா என் அப்பா எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லாரும் இருந்தாலும் நான் தனியா தான் இருக்கேன். நான் சாகும்போது பாக்குற கடைசி முகம் என்னுடையதா தான் இருக்கும். கார்த்திகா, நல்லா இருக்கியா ஜீவா? என் மேல கோவமா? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் உன் மேல ரொம்ப கோவமா இருந்தேன். ஆனா இப்போ உன்னை பார்த்த உடனே அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. எப்படி இருக்க ஜீவா? நல்லா இருக்கேன். ஏன் எல்லாருக்கிட்டையும் மெட்ராஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்த? என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க ஜீவா. இங்க வந்த பிறகுதான் பொய்யும் தெரிஞ்சது. உன்கிட்ட நேர்ல சொல்ல முடியலங்கிறதால ஒரு லெட்டர்ல எல்லாத்தையும் டீட்டெயிலா எழுதி வேற வழி இல்லாம பாலாஜி கிட்ட கொடுத்து உன்கிட்ட கொடுக்க சொன்னேன். அப்படி ஒரு லெட்டர் அவன் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கொடுக்கவே இல்லை. கார்த்திகா அவனை காதலிக்கவே இல்லை, இல்லைன்னா உன்கிட்ட சொல்லாம போயிருப்பாளான்னு எனக்கு அட்வைஸ் பண்ணான்.